அது என்ன சொல்றாங்களா, இந்தியாவில் ட்ரேட் பண்றதுல 89% மக்கள் பணத்தை விட்டுறாங்க. அப்போ நம்ம ட்ரேட் பண்ண போகும்போதே நம்ம 89ல் இருக்கமா பேலன்ஸ் 11ல் இருக்கமா நம்ம டிசைட் பண்ணணும். இது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, ஏதோ ஒரு ½ hour சும்மா இருக்கேன், அந்த ½ hourல ஏதாவது பண்ணணும். ½ hourல சும்மா பண்றதுல இங்க இல்லைன்னா சீரியஸ் பிசினஸ்ல எனக்கு ராசி சொல்லியிருக்கு, உங்களுக்கு குரு பயிற்சி இருக்கு, நல்லா ட்ரேட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணலாம். பட் இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இது ஒரு சயின்டிஃபிக் டூல்ஸ் மாதிரி. இங்கே ராசி பலன் ராகுகாலம் எமகண்ட பார்த்து தான் நீங்கள் பணம் பண்ண முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுன்னா நீங்கள் உள்ளே வந்து பணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த 2020க்கு அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பணம் பண்ணது மார்க்கெட் ஏறிண்டே இருக்குது, எதை போட்டாலும் ரிட்டர்ன்ஸ் வருது, அப்புறம் எனக்கு நாலேஜ் தேவையே கிடையாது இல்லை. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் யார் வேணால் ட்ரேட் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், மார்க்கெட் எனக்கு என்ன தெரியும், அப்படி குவான்டிட்டி பண்ணுவாங்க. குவான்டிட்டி பண்ணணும்னா அவன்கிட்ட பணம் இருக்காது, லிவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லிவரேஜ் மீன்ஸ் கடன் வாங்கி பண்ணுவாங்க. யார்கிட்ட ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்டாவது கடன் வாங்கி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்துருவேன், எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன், டெய்லி நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கேன், டெய்லி நான் 2-5% சம்பாரிச்சிடுறேன், ஒரு நாளைக்கு 5%னா நான் 200 நாள் 5-5% சம்பாரிச்சா நான் 10,000% சம்பாரிச்சிருப்பேன், அவ்வளோ ரிட்டர்ன் எனக்கு கிடைக்குது, உன்கிட்ட பணம் இருந்தால் கூட நான் ரொட்டேட் பண்ணி தரேன், இப்படி ஆரம்பிப்பாங்க. குவான்டிட்டியில் போய் பண்ணுவாங்க, லாஸ் ஆகிடும். ஒருத்தர் 2 வீலரில் போகிறார், அவர் யாராவது கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிட்டாலே ஒரு டென்ஷன் ஆகிடுவார், என்ன ஓவர்டேக் பண்ணிட்டே அப்படின்னு. அந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைகளோ சின்ன சின்ன சூழ்நிலைக்கு நான் எமோஷனல் ஆகக்கூடிய யாருக்கெல்லாம் இங்கே ட்ரேட் பண்ணிங்கன்னா விட்டுடுவாங்க. ஏன்னா அது நீங்கள் நினைக்கிறத விட அங்கே சுச்சுவேஷன் மாறி இருந்துன்னு வச்சுக்கோங்க, யூ பிகம் எமோஷனலி சார்ஜ். எமோஷனலாக சார்ஜ் ஆனாலும் என்ன பண்ணுவான், எதனாவது ஒரு தப்பான ஒரு டிசிஷன் தான் எடுப்பான். எப்போ எமோஷனாக இருக்கும் தப்பா. அப்போ இதில் ட்ரேட் பண்ணணும்னா மேபி கேப்டன் கூல்ன்றாங்களே தோனி மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் ஒரு மனநிலையில் இருக்கணும், ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபினான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிகினர்ஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ண இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் மை அசெட் கன்சாலிடேஷன் வெப்சைட்டோட ஃபவுண்டருமான சுரேஷ் பார்த்தசாரதி அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன் ஆல்வேஸ். சரி, இப்போ ஒரு பிகினராக ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அவங்க ப்ராஃபிட் பார்க்க முடியும் சார்? எப்பயுமே இப்போ ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ஹையான ரிஸ்க்கான அங்கே விளையாட்டு. அது அந்த ரிஸ்க்கான விளையாட்டுக்குள்ளே வரதுனால அதை தயார் பண்ணிக்காமல் நம்ம வந்தால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு இருக்கு, அட்லீஸ்ட் சார்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நம்ம ஓரளவுக்கு படிச்சுட்டு வந்து இது பண்ண வேண்டாம். ஃபண்டமெண்டல் படிக்கணும்னா அவங்க ரொம்ப லேட் ஆகும். ஒரு ஸ்டாக்கெல்லாம் பற்றி படிச்சுட்டு வந்து ட்ரேட் பண்ணுறதுலாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். அவங்க என்ன பண்ணால் அந்த டெக்னிக்கல் அனாலிஸ்ட்னு நிறைய கோர்ஸ் நடத்துகிறாங்க, அதை வந்து கொஞ்சம் படிச்சுட்டு வந்து பிகினர்ஸ் ட்ரேட் பண்ணலாம். இப்போ ட்ரேட் பண்ணும்போது முதல்ல மைனஸில் 2 மைண்டில் இருக்க வேண்டியது என்னென்னா, ரொம்ப பயப்படக்கூடாது, பணத்தை நிர்ணயம் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நான் இந்த பங்கு வாங்குகிறேன், அந்த பங்கில் எனக்கு 5% லாஸ் ஆகிடுது, நான் அதை விற்றுடுவேன். நம்பர் 1. நான் இன்றைக்கி இப்போ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் எவ்வளோ ரூபா நான் லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. இந்த 2 இருக்கணும். முதல்ல நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்வளோ பணம் நான் லூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தால் நான் என்னோட ட்ரேடிங்கை மாற்றிடுவேன், ஸ்ட்ராட்டஜி மாற்றிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன, ஒருத்தர் 100 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு, அது 95 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ நான் விற்றுட்டு வெளில வரணுமா, அப்படியே வச்சுக்கணுமா? ஃபஸ்ட்டு கேள்வி. 105 வந்துருச்சு, 105ல் விற்கணுமா வேண்டாமா? அப்போ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம பேண்டு டிசைட் பண்ணோம். 100ல் 100 ரூபா நான் ஷேர் ப்ரைஸ் எடுக்கிறேன்னா அங்கே 5 ரூபா மேலே வேணுமா, 10 ரூபா மேலே வேணுமா, இல்லை பர்சன்டேஜ் எனக்கு 5% வந்தால் வெளில வந்துடும், 3%. இதில் டே ட்ரேடர்ஸ்க்கு. இப்போ லாங் டேர்ம் ட்ரேடர்ஸும் இருப்பாங்க, அவங்க 1 மந்த் 2 மாதம் 3 மாதம் இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணால் பர்சன்டேஜ் வச்சுருவாங்க, 5%, 10%, 15%. நான் 3 மந்த்ஸ்க்குள்ளே 15% ஏர்ன் பண்ணணும், இப்படியே ட்ரேட் பண்ண வருவாங்க. அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும். அப்போது ட்ரேட் பண்ண வரவங்க ஃபண்டமெண்டலானா நீங்கள் லேர்ன் பண்ணாமல் வந்து யாருமே ட்ரேடே பண்ணக்கூடாது. சும்மா என் ஃப்ரெண்டு ஏதோ சரி நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அவன் ட்ரேட் பண்ணுறான், இது மாதிரி ட்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்ணணும்னா லேர்ன் பண்ணாமல் ட்ரேடே பண்ணக்கூடாது. பண்ணாதுன்னா நிறைய பிரச்சனை இருக்குது. அது பின்னாடி ஒரு கொஸ்டினில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அது சொல்கிறேன், அது என்னென்ன பிரச்சனை இருக்கணும். அப்போது ஃபண்டமெண்டலாக இந்த 3 விஷயங்கள் தெரியாமல் ட்ரேடிங் பார்க்கணும். வருதுன்னா இந்த 3 விஷயம் தெரிஞ்சு தான் நீங்கள் ஷேருக்குள்ளே ட்ரேட் பண்ணவே வரணும். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஹைலி வாலடைல் மார்க்கெட்டில் நிஜமாலே ட்ரேடர்ஸால ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? நம்ம இந்த செபி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க, அந்த டேட்டா நம்ம என்னென்னு பார்க்கலாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுல 89% மக்கள் பணத்தை விட்டுறாங்க அப்படின்றாங்க. அப்போது நம்ம ட்ரேட் பண்ண போகும்போதே நம்ம 89ல் இருக்கமா பேலன்ஸ் 11ல் இருக்கமா நம்ம டிசைட் பண்ணணும்.
இப்போ நம்ம ஒரு நாள் 89 இருப்போம், ஒரு நாள் இந்த 11க்குள்ளே இருப்போம். இந்த 11 கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அமௌண்ட்டை சைடு, பட் அந்த 11% ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு நாள் 89 இருப்போம், ஒரு நாள் 11 இருப்போம். இதுக்குள்ளே தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமே தவிர்த்து ஒன்று கன்சிஸ்டண்ட்டாக நான் 200 ட்ரேடிங் டே இருக்குது வருஷத்துக்குனா 200 ட்ரேடிங் டேவும் என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலான்னா, என்னென்னைக்கெல்லாம் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அன்றைக்கி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாதன்னைக்கு நான் கம்முன்னு இருப்பேன். இந்த ஒரு எண்ணத்தை ஒரு மனிதர்கள் உருவாக்கணும். அப்படின்னா எப்படின்னா, மார்க்கெட் ரொம்ப வாலடைலாக இருக்குது, அப்போ நான் ட்ரேட் பண்ணால் என்னால் பணம் பண்ண முடியும். மார்க்கெட் ரொம்ப சோபராக இருக்குது, மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கமே ஒன்றும் பெருசாக இல்லை, அன்றைக்கெல்லாம் பேசாமல் ட்ரேட் பண்ணாமல் இருக்கேன். பிகாஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப். இது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஏதோ ஒரு ½ அன் ஹவர் சும்மா இருக்கேன், அந்த ½ அன் ஹவரில் எதாவது பண்ணுறோம். ½ அன் ஹவரில் சும்மா பண்ணுறதுக்குலாம் இங்கே இல்லைன்னா இட்ஸ் சீரியஸ் பிஸ்னஸில் நீங்கள் பணத்தை வச்சு நம்ம பண்ணுறோம். அப்போ நம்ம சீரியஸாக இருக்கணும். அப்போ நம்ம ட்ரேடர் ஃபுல் டைம் ட்ரேடரா அப்படின்னா மார்க்கெட் என்னென்னைக்கு கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும் அன்றைக்கி ட்ரேட் பண்ணணும், மீதி நேரில் ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும். சின்ஸ் எல்லாருமே நிறைய பேர் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. இந்த 100 பேரில் செபி என்ன சொல்கிறாங்கன்னா 89% மக்கள் பணத்தை லூஸ் பண்ணுறாங்க. அந்த 89லேருந்து 93 இருக்கிற 4% மக்கள் வருடத்துக்கு 7% சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னா ஒருத்தர் 1 லட்சம் வச்சு ட்ரேடிங் ஆரம்பிக்கிறான்னா அந்த வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய் சம்பாரிச்சிருக்காரு, அவ்வளோதான் சம்பாரிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் வருஷம் ஃபுல்லாக ஒரு வேலை செஞ்சு, தட் மீன்ஸ் ட்ரேடிங் டே வந்து வாரத்தில் 5 நாள் தான் ட்ரேடிங் டே, சும்மா ஒரு 200 ட்ரேடிங் டே, 200 நாள் நான் வேலை செஞ்சு எனக்கு 7000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. அது தேவையா தேவையில்லை நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அடுத்து 93லேருந்து 97 இருக்கிற மனிதர்கள் வந்து 10% ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 10% ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. நான் 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நான் 10% பண்ணுறேன், 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். அதை தாண்டி இருக்கிறவங்க தான் நல்ல ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம 97 to 100க்குள்ளே வரணும்னா நான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தானே வர முடியும். இல்லாட்டி என்னுடைய ராசி பலனை பார்த்து நான் ட்ரேட் பண்ணணும். எனக்கு ராசி சொல்லியிருக்கு, உனக்கு குரு பயிற்சி இருக்குது, நல்லா ட்ரேட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணலாம். பட் இந்த மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இது ஒரு சயின்டிஃபிக் டூல்ஸ் மாதிரி. இங்கே ராசி பலன் ராகுகாலம் எமகண்ட பார்த்து தான் நீங்கள் பணம் பண்ண முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுதான் நீங்கள் உள்ளே வந்து பணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ட்ரேடிங்குள்ளே போகும்போது எந்த மாதிரியான ஸ்டாக் எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்கல் அனாலிஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒன்றுமே எனக்கு தெரியல, நான் பிகினர் அப்படின்னா என்ன பண்ணால் ஷேர் மார்க்கெட் நம்ம நிறைய சைட் இருக்குது, என்எஸ்சி பிஎஸ்சி இது மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்குது. அந்த சைட்டில் போயிட்டு அந்த ஸ்டாக்கு லாஸ்ட்டு 200 நாளில் எப்படி இருக்குது, என்னால் கம்ப்யூட்டருக்கு செலவு பண்ண முடியாது, எனக்கு வந்து பேண்ட்வித் ரொம்ப கம்மி, செலவு ரொம்ப கம்மி, நம்ம என்ன பண்ணால் அந்த ஷேர் ப்ரைஸை வந்து எழுதிட்டே வரலாம். ஒரு ஷேர் ப்ரைஸு இந்த வருஷம் ஸ்டார்டிங் ஜனவரி 1ஆம் தேதி எப்படி இருந்தது, 2ஆம் தேதி எப்படி, 3ஆம் தேதி எப்படி இருந்தது, இந்த மாதிரி வந்து அதை குறித்து வச்சு அன்றைக்கி மார்க்கெட் ஏறி இருந்தால் இறங்கி இருந்ததா, இதே ஒரு டேட்டா எடுத்துக்கணும். அப்போ இந்த ஷேர் அந்த மார்க்கெட்டு நம்ம சொல்கிறது சென்செக்ஸு, நிஃப்டி, பிஎஸ்சி 50, பிஎஸ்சி 500 அந்த மாதிரி சொல்கிறோம். நம்ம இதையும் அந்த ஸ்டாக்கையும் கம்பேர் பண்ணோம். இந்த ஸ்டாக் வந்து மார்க்கெட் ஏறுற அன்றைக்கி இறங்குதா இல்லை மார்க்கெட் ஏறுற அன்றைக்கி ஏறுதா, இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இந்த பேசிக்கான இதெல்லாம் வெரி பேசிக் டூல்ஸு. இதை பேஸ் பண்ணி நம்ம வச்சுட்டு ஒரு 5 ஸ்டாக் 10 ஸ்டாக் எடுத்துக்கணும். இதில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடணும். அப்புறம் அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணணும். அதே நம்ம என்ன சொல்கிறோம், ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். இதை பேஸ் பண்ணால் அந்த ஸ்டாக் வந்து பங்குச்சந்தை நல்லா இருந்தால் இந்த ஸ்டாக் ஏறாது, பங்குச்சந்தை டல்லாக இருந்தால் இந்த ஸ்டாக் ஏறும். இப்படி ஒரு ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணிட்டா என்னென்னைக்கு மார்க்கெட் இறங்குற அன்றைக்கி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாது. அப்போது ட்ரேட் பண்ணவங்களுக்கு இன்னொரு மைண்ட் என்ன இருக்குன்னா, நான் பையும் பண்ணுவேன் செல்லும் பண்ணுவேன் அப்படின்ற மைண்ட் இருக்கணும். அது அப்படின்னா என்னென்னா, நான் எப்பயுமே ஒரு ஸ்டாரை முதல்ல வாங்கிடுவேன் அப்புறம் விற்பேன், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் ஸ்டாரை விற்றுடுவேன் முதல்ல, அப்புறம் போய் வாங்குவேன். ஸோ தட் இஸ் பை ஷார்ட்டு கோயிங் லாங், இப்படி தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 2 ஸ்ட்ராட்டஜியும் ஒரு மனிதர்கள் உபயோகப்படுத்த ட்ரை பண்ணேன். ஏன்னா மார்க்கெட் ஒரே மாதிரி டைரெக்ஷனில் போகாது, வேறு டைரெக்ஷனில் போகிறோம், நம்மளோட டைரெக்ஷனும் வேறு மாதிரி இருக்கணும். இது எப்படி புரிஞ்சிங்கன்னா சிம்பிளாக, இப்போ வந்து ஒரு 5 டே மேட்ச்சில் ஒரு பிளேயர் ஆடுவார். இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து 5 டே மேட்ச்சில் ஆட விட்றாங்க, ஆனால் T20யில் ஆட விட்றாங்க. 5 டேயில் வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க, T20யில் வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. எல்லா பாலையும் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க T20யில், ஆனால் அந்த 5 டே மேட்ச்சில் எல்லா பாலையும் அடிக்க மாட்டாங்க, பாலோட மெரிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. அப்போது இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் எதையும் கவனிக்க தேவையில்லை, நீங்கள் பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் நீங்கள் பாட்டு ட்ரேட் பண்ணாலும் டெஃபினட்டாக பணம் பண்ணுவீங்க. இந்த 2020க்கு அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் பணம் பண்ணது, மார்க்கெட் ஏறிண்டே இருக்குது, எதை போட்டாலும் ரிட்டர்ன்ஸ் வருது, அப்புறம் எனக்கு நாலேஜ் தேவையே கிடையாது இல்லை. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் யார் வேணால் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் வாலடைலாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இப்போ பிகினர் ட்ரேடர்ஸாக இருக்காங்கன்னா எந்த மாதிரியான மிஸ்டேக்கள் சார் பண்ணுறாங்க? இல்லை மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்க, 4 ட்ரேடு கரெக்டாக போயிடும்.
4 வாங்கியிருப்பாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அது 105 ரூபாயில் விற்றுருப்பாங்க, 100ல் வாங்கி 110 ரூபாயில் விற்றுருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால் என்ன ஆகிடுவாங்க, குவான்டிட்டி முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவாங்க. 5 ஷேர், 10 ஷேர், 20 ஷேர் இப்படி வாங்கிட்டே இருப்பாங்க. இதில் ட்ரேட் பண்ண அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக சம்டைம்ஸ் அது மாதிரி நடக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிடுவாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், மார்க்கெட் எனக்கு என்ன தெரியும், அப்புறம் குவான்டிட்டி பண்ணுவாங்க. குவான்டிட்டி பண்ணணும்னா அவன்கிட்ட பணம் இருக்காது. அவன் லிவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. லிவரேஜ் மீன்ஸ் கடன் வாங்கி பண்ணுவாங்க. யார்ட்டா ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்டாவது கடன் வாங்கி இப்போ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு உன்ட்ட பணத்தை கொடுத்துட்றேன், எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுக்குறேன், டெய்லி நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணியிருக்கேன், டெய்லி நான் 2-5% சம்பாரிச்சிடுறேன். ஒரு நாளைக்கு 5%னா நான் 200 நாள் 5% சம்பாரிச்சா நான் 10,000% சம்பாரிச்சிருப்பேன். அவ்வளோ ரிட்டர்ன் எனக்கு கிடைக்குது, உன்ட்ட பணம் இருந்தால் கூட நான் ரொட்டேட் பண்ணி தரேன். இப்படி ஆரம்பிப்பாங்க. குவான்டிட்டியில் போய் பண்ணுவாங்க. லாஸ் ஆகிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, வாங்கின கடன் திருப்பி கொடுக்க முடியாது. மேஜர் வேலையில் இருந்தாங்கன்னா வேலையும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். அப்போது கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்கூடாதுன்றது பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஒரு கொஸ்டின். உங்களோட கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். இப்போ பிகினர்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா எந்த மாதிரியான டிப்ஸ் கொடுப்பீங்க சார்? கொடுக்குற டிப்ஸ்னால் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு. பிகினர்ஸ்க்கு வந்து ட்ரேட் பண்ணாங்கன்னா ட்ரேட் பண்ணாதீங்க அப்படின்னும். முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதில் பணம் சம்பாதிங்க. சம்பாரிச்ச பணத்தில் ஒரு 10% ட்ரேடிங்கில் போடுங்க. அப்படி ட்ரேட் பண்ணிங்கன்னா அதான் பிகினர்ஸ்க்கு. இது எப்படி பண்ணலாம், என்கிட்ட சரி என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது, இப்போ 2000 ரூபாய் தான் இருக்குது, 5000 ரூபாய் தான் இருக்குது. ஸ்டார்ட்டில் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணுங்கள். இல்லை ஸ்டாக் நல்லா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஸ்டாக்கை பார்த்து அதை வாங்கி வச்சுக்கோங்க. அதில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன லைஃப் டைம் ஃபுல்லாக வச்சுக்க சொல்ல நான். ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, ஒரு 6 months 1 year வச்சுக்கோங்க. அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுங்கள். ஒரு சில நேரில் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக் வாங்கினீங்கன்னா 40%, 50% கூட ஏறுது, 100% கூட ஏறிடுது. இப்போ டிஃபென்ஸ் இந்த வாருக்கு முன்னாடி நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப இறங்கி வந்தது. நிறைய ஸ்டாக்ஸ் 50%, 60% ஏறி இருக்காங்க வாருக்கு அப்புறம். ஸோ இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்து தான் வார் டைம் வந்தால் என்னெல்லாம் ஏறும், இந்த ட்ரோன் கம்பெனி, பாம் பண்ணுற பண்ணி, கன் ஃபேக்ட்ரிஸ், ரிலேட்டட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ரிலேட்டட் டெக்னாலஜி கம்பெனிஸ், இதெல்லாம் ஏறும். நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வார் வந்திருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், அப்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், நிறைய விஷயங்களை படிக்கணும். அது இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள் படிக்கிறதுன்றது இன்றைக்கி கிடையாது. இல்லை ரீல் பார்ப்போம், யூடியூப் பார்ப்போம், எல்லாமே ஷார்ட்டாக இருக்கணும், எதுவும் லாங்காக இருந்துடக்கூடாது. இந்த வீடியோ கூட நீங்கள் 6-7 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தா தான் பார்ப்பாங்க. நீங்கள் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போட்டால் பார்க்க மாட்டாங்க. அப்போது அந்த லேர்ன் பண்ணுற ஆட்டிடியூடுக்கு வந்து யூ ஷுட் ஸ்பெண்ட் டைம். நிறைய விஷயங்கள் படித்தா தான் நம்மளுக்கு அந்த சப்ஜெக்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு புரியும். இப்போ நீ காலையில் ஒரு நியூஸ் படிக்கிறோம், நம்ம டாக்ஸ் எல்லாம் ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் டாக்ஸ் ஏற்றிடுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து சேல் குறைஞ்சிரும். ப்ரைஸ் ஏறினா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் வாங்கலைன்னா அந்த ஷேரோட ப்ரைஸ் குறையதான் ஆகணும், ப்ராஃபிட் குறைஞ்சிடும் அவனுக்கு. அப்போ அந்த ஸ்டாக்கை விற்கலாம்ல. ஸோ இது மாதிரி குட்டி குட்டி ஐடியாஸ், இது நாட், ஏன்னா இதுக்கு நல்ல இன்ஃபார்ம்டு இன்வெஸ்டர்ஸ் இதுக்கு முன்னாடியே பண்ணுவாங்க. ஐம் ஜஸ்ட் டெல்லிங், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணினா வந்தால் ஈஸி. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தில் எப்படி ட்ரேட் பண்ணோம், அப்போ ட்ரேட் பண்ணாலும் லாங் டேர்ம் ட்ரேடு கூட பண்ணலாம். டெய்லி ட்ரேட் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. 1 month, 2 months, 3 months, 4 months இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணலாம். என்ன அவாய்ட் பண்ணணும்னா ஃபியூச்சர் ஆப்ஷனில் ஜாஸ்தி ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் 1 year 2 years ஃபியூச்சர் ஆப்ஷனில் குதிக்காமல் இருக்கிறது பெட்டர். ஸோ கேஷ் மார்க்கெட்டில் வாங்கி விற்றாலும் லாபமும் கொஞ்சமாக இருக்கும், லாஸும் கொஞ்சமாக இருக்கும். யூ கேன் ஹேவ் அ பீஸ்ஃபுல் லைஃப். சரி, இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸோட கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலையை விட்டுட்டு ஃபுல் டைம் ட்ரேடிங்லேயே இறங்கலாமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இல்லை அதான் சப்ஜெக்ட் நமக்கு என்ன, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போயிருக்கோம், அந்த வேலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 10+2+3 ஆர் 10+2+4 ஆர் 10+2+4+2 இப்படி முடிச்சுட்டு தான் நம்ம வேலைக்கு போகிறோம். இப்போ அந்த வேலைக்கு போகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறோம். அப்போ நம்ம ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனோம் அப்படின்னா நம்ம மாதம் மாதம் நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ண வேணும். அந்த கமிட்மெண்ட் பணம் எங்கேருந்து வரும் நம்மளுக்கு, அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்கணும். ரெண்டாவது கொஸ்டின், நான் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சம்பாதிக்காமல் இருந்தாலும் இப்போ பரவாயில்லையா என் ஃபேமிலிக்கு, அந்த கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், நான் இந்த ஃபஸ்ட்டு 1 year எனக்கு டைம் சரியில்லை, நான் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தப்பாக போகுது, நான் லாஸ் பண்ணுறேன், லாஸ் பண்ணாமல் கடன் வாங்காமல் என்னால் சர்வைவ் ஆக முடியுமா, இந்த விஷயங்கள் பார்க்கணும். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. 4வது விஷயம், என் ஃபேமிலியில் என் ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, நான் இன்கேஸ் சம்பாதிக்கணும் கூட குடும்பத்தில் டெய்லி சாப்பிட்றதுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கு, பேசிக் அமானிட்டிஸ்க்கு எங்களால் சமாளிக்க முடியும். ஸோ இந்த 4 ஸ்ட்ராட்டஜி உங்கள்கிட்ட ரெடியாக இருந்தது, 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில்லாக இருந்தால் நீங்கள் டெய்லி ட்ரேடிங்க்கு போகலாம். டெய்லி ட்ரேடிங்கில் என்ன பார்க்கணும்னா, நிறைய பேர் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹைலி ஸ்ட்ரெஸ்ஸபிள் ஜாப். ட்ரேடிங் வந்து ரொம்ப வெளிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அங்கே உட்காந்து ட்ரேட் பண்ணால் தான் அந்த பதட்டம் தெரியும். ஏன்னா ஒரு பிபி லெவலில் ஏறி இறங்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு வந்துடுறோம், இல்லை வேலை போயிட்டு சில பேர் ஆரம்பிக்கிறாங்க.
பிடிச்சி வந்து எந்த தொழில் செஞ்சாலும் பிரச்சனை கிடையாது, அதில் சமாளிக்க முடியும் நம்மளால். ஒரு சுச்சுவேஷனால் நான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன், அப்போது அதில் இடர் வர வர என்னோட கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சினே வரும். ஒரு 10 ட்ரேடிங் டே நான் பணத்தை லூஸ் பண்ணிட்டேன், என் கான்ஃபிடன்ஸ் லெவல் 1ஆம் நாள் இருந்ததை விட 11 நாள் குறைஞ்சிரும். இன்னொரு 25 நாள் நான் ட்ரேட் பண்ணுறேன், லாஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அடுத்து 10-15 நாள் நான் பணமே சம்பாதிக்கல, வாங்கினது ஏதோ வந்தவளுக்கு விற்றுட்டு வெளியில் வந்துடுறான். இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிடுங்க, டெஃபினட்டாக தப்பு தான் பண்ணுவீங்க. அப்போ ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் வேணும். பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருக்கும் தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ட்ரேடிங் பிடிச்சி வந்து நீங்கள் ட்ரேடு பண்ணால் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஃபுல் டைம் ட்ரேடராக இருந்து அவங்க அதிலே சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதில் என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம லாஸும் வரும்ன்றதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இப்போ இறந்து போயிட்டார், அவர் பங்குச்சந்தையில் தான் பண்ணியிருக்காரு. அவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மால்தீவ்ஸ்ன்னு நினைக்கிறேன், மால்தீவ்ஸோ தாய்லாண்டுக்கோ போயிருந்தார் லீவில். அப்போது ஒரு ஆள் கேட்டாங்க, என்ன சார் இந்த ஷேரை போய் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவரை சேஸ் பண்ணே இருப்பாங்க. அந்த ஒரு ஷேர் வாங்கினது தெரிஞ்சு போச்சு, அந்த ஷேர் வாங்கியிருக்காங்க. எந்த ஷேர் எனக்கு தெரியல, சும்மா அந்த ஷேரை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். நம்ம ஆளுங்க அது சோஷியல் மீடியாவில் தான் எதுக்கு இருந்தாலும் கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா புரியுதோ சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணால் நம்ம கெத்து அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவரை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் அந்த ஷேர் வாங்கும்போது 12 ரூபா 50 பைசா, அந்த ஷேர் 100 ரூபாய்க்கு விற்றுட்டார் அவர். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஷேர் இந்த ஃபண்டமெண்டலாக இவ்வளோ இறங்கிடுச்சு, இன்றைக்கி வாங்கினா இதில் நிறைய பணம் பண்ண முடியும் அப்படின்னு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. வேர்ல்டில் எப்படி வாரன் பஃபெட்டோ அது மாதிரி நம்மளுக்கு இங்கே ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா. அவரே கடைசியில் சாவர காலத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், நான் வெல்த்திலே கான்சன்ட்ரேட் பண்ணேன், ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஒரு மனிதனுக்கு ஹெல்த்து முக்கியம், அப்புறம் தான் வெல்த்து அப்படின்னாரு. அப்போ நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஹெல்த் அஃபெக்ட் ஆகுது. அப்போது ட்ரேட் பண்ணும்போது ஹெல்த்து வெல்த்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும் இப்படின்னா நீங்கள் ஃபுல் டைம் வரலாம். நீங்கள் எப்பயுமே பதட்டமான ஆள், சின்ன விஷயத்துக்கு கூட நான் டென்ஷன் ஆகிடுவேன், ரிஸ்க் எடுக்க பயப்படுறேன் அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறது ஒரு ஆள். இப்போ நம்ம ஒருத்தர் 2 வீலரில் போகிறார், அவரை யாராவது கொஞ்சம் ஓவர் டேக் பண்ணிட்டாலே ஒரு டென்ஷன் ஆகிடுவார், என்ன ஓவர் டேக் பண்ணிட்டே அப்படின்னு. அந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலைகளோ சின்ன சின்ன சூழ்நிலைக்கு நான் எமோஷனல் ஆகக்கூடிய ஆளுங்களாம் இங்கே ட்ரேட் பண்ணிங்கன்னா விட்டுடுவாங்க. ஏன்னா அது நீங்கள் நினைக்கிறதோடு அங்கே சுச்சுவேஷன் மாறிடுன்னு வச்சுக்கோங்க, வில் பிகம் எமோஷனலி சார்ஜு. எமோஷனலாக சார்ஜ் ஆனாலும் என்ன பண்ணுவான், எதனாவது ஒரு தப்பான ஒரு டிசிஷன் தான் எடுப்பான். எப்போ எமோஷனாக இருக்கும் தப்பா. அப்போது இதில் ட்ரேட் பண்ணோன்னா மேபி கேப்டன் கூல்ன்றாங்களே தோனி மாதிரி, அந்த மாதிரி நீங்கள் ஒரு மனநிலையில் இருக்கணும், ஆனால் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். மனநிலை அப்படி இருக்கணும், ஆனால் ரியாக்ஷன் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். கூலாக இருப்பேன், அந்த சுச்சுவேஷன் ஐடென்டிஃபை பண்ணி டக்குன்னு எடுக்கணும். இப்படி செஸ்லலாம் பசங்க டக்குன்னு பிளான் பண்ணி ஒரு மூவ் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ட்ரேடிங்கில் பண்ணிங்கன்னா நீங்களும் டெஃபினட்டாக கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ட்ரேடிங்கில் இருக்குது. ஆனால் நீங்கள் அது எப்படி கையாளுறீங்க, அதுக்கு எப்படி நீங்கள் தயாராக வந்திருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட லாங் டேர்ம் நீங்கள் ஒரு கேரியராக பில்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தின்னு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேரியராக பில்ட் பண்ணலாம். கண்டிப்பாக சார். இப்போ வந்து எப்படி பிகினர் வந்து இந்த ட்ரேடிங் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி மாமா.